ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட சந்திரகலா ஏற்கனவே நம்மளோட சாமுண்டீஸ்வரி மேலேயும் சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்து மேலேயும் செம்ம ஆத்திரமாக இருக்காங்க. இப்போது சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி தான் நம்ம புருஷனை கொலை பண்ணுறதுக்கு இந்த டாக்டரை அனுப்பி வச்சுருக்கான்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ரேவதி மாமா எனக்கு அம்மா வேகமாக வீட்டுக்கு போகிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் பார்த்திங்கன்னா உள்ளே ஊசி போடுற போது எல்லோரும் நர்ஸெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சி தடுத்து விட்டுறாங்க. இவன் போலி டாக்டர், இவன் நம்ம டாக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தடுத்து விட்டுறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு, உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் என்ன நீங்கள் தட்டினீங்களா, திறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியல மாமா, இவங்க திறக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, அப்பாவை ஏதாவது பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாரும் தட்டி திறக்கவே இல்லை. கார்த்தி என்ன பண்ணுறாரு, கதவை அடித்து உடச்சி திறந்துடுறாரு. அப்போ அந்த டாக்டர் மாட்டிக்கிறாரு. நீ கழட்டு, உன்னோட மாஸ்க்கு கழட்டுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அது அந்த டாக்டர் மாதிரியே இருக்க இன்னொருத்தர் அது பார்த்திங்கன்னா கார்த்தி ஒரே அடியை அடித்து என்ன பண்ணுறாரு, வெளியே அனுப்பி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலே தேவையில்லை, நம்ம அப்பாவை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு இந்த மாதிரி தெரியாத நடந்து போச்சு, நீங்கள் தயவுசெய்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் குறை சொல்லாதீங்க, உடனே ராஜராஜ சாருக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட டாக்டர் என்ன பண்ணுறாரு, உண்மையான டாக்டர் கார்த்தி கூட்டிகிட்டு வந்திருக்காருல்ல, அவர் பார்த்திங்கன்னா சரிங்க டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி சீக்கிரம் எங்கள் மாமாக்காக குணப்படுத்த வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டு உண்மையான டாக்டர் என்ன பண்ணுறாரு, கார்த்தி கூட்டிகிட்டு வந்திருக்காரு இல்லையா, அவர் ஆப்ரேஷன் பண்ணி நம்மளோட ராஜராஜனை பொழைக்க வச்சுருக்காரு. சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த மாதிரி இப்போது உங்களோட புருஷனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இருக்கார், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நாளில் அவர் கான்ஷியஸ்க்கு கண்ணு முழிச்சிருவார், அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் போயிட்டார். இப்போ சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம். என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. காரில் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. சந்திரகலாவும் கூட போகிறாங்க. அப்போ ரேவதி கார்த்திகத்தில் சொல்கிறாங்க, மாமா எனக்கு பயமாக இருக்குது, அம்மா ஏன் இவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஏதாவது சரி வீடு பார்த்துக்கலாம், உங்கள் அம்மா எதாவது கோவத்தில் போவாங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி அதை கேஷுவலாக விட்டுறாரு. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி நேராக என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் போயிட்டு துப்பாக்கியை எடுக்கிறாங்க. அப்போ சந்திரகலாவுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அக்கா எதுக்கு துப்பாக்கியெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ வாய் மட்டும் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போது நான் அந்த சிவனாண்டியும் அவங்க சித்தப்பனையும் போய் நான் ஒரே போட போகிறேன் இந்த துப்பாக்கியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி அவனுங்களுக்கு இந்த துப்பாக்கியில் தான் சாவுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. அப்போது சந்திரகலா என்ன சொல்கிறாங்களா, அவங்க எங்கே இருக்காங்க நம்மளுக்கு என்னக்கா தெரியும், நம்ம எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும் போது ரவுடிக்கு ஃபோன் பண்ணி ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிவனாண்டி அவங்க சித்தப்பனை பிடிச்சி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 பேரையும் பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. இப்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கே வராங்க. இங்கே பாரு சித்தப்பா, நம்மளை யார் இப்படிலாம் பண்ணுதுன்னு தெரியலையேன்னு சொல்லும் போது, அப்போ சாமுண்டீஸ்வரி வரும்போது, தெரியும் மகனே, சாமுண்டீஸ்வரி வேலையாக தான் இருக்கும், அது பேர் வரா பாரு, அவள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, இப்போ எதுக்கு நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்கா, என்ன இது இந்த ராஜராஜன் அழிவு செய்தி வரும்னு பார்த்தா இவ ஏதோ கோபமாக வரா, என்ன நடந்துருதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி சுடுறதுக்கு சிவனாண்டியை கரெக்டாக துப்பாக்கி எடுக்கிறாங்க. அப்போ நம்மளோட சந்திரகலா, அக்கா நம்ம இதெல்லாம் எதுக்குக்கா நம்ம பண்ணிகிட்ருக்கணும், நீ எதுக்குக்கா இதெல்லாம் சுட்டுட்டு போலீஸ் கேஸாக ஆகப்போகுது, நம்ம அவங்கள போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடலாங்க்கா அப்படின்னு சொல்ல போது, இல்லை சந்திரா, என் கையால் சுட்டாதான் எனக்கு ஆத்திரம் தீரும், இவங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னோட புருஷனை கொல்ற அளவுக்கு இவன் ஆளாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அவங்க சித்தப்பா சிவனாண்டி சித்தப்பா சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் மருமகளே இவன் உன்னை சிவனாண்டி உனக்கு தொட்டுக்கு தாலி கட்டின புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நம்மளோட சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. சரி நம்ம பொண்ணுங்க எவ்வளோ சொன்னாங்க, உங்கள் சித்தியை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு, சித்தியை நம்பாதம்மா உன்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாங்க, நம்ம ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, சந்திரகலா கிட்ட துப்பாக்கியை கொடுத்து நீ சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மையிலே என் மேலேயும் என்னோட பொண்ணுங்க மேலேயும் பாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணுங்களை சின்ன வயசுலேருந்து நீ தான் வளர்த்த, அந்த நம்பிக்கையில் நான் இப்போ உங்ககிட்ட துப்பாக்கி கொடுக்குறேன், நாங்கள் தான் முக்கியம்னா நீ அவனை சுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்மள சந்திரகலா எனக்கு வேறு வழி தெரியல, நான் மன்னிச்சிடுங்கன்னு
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கியில் சுட்டுறாங்க நம்மளோட சிவனாண்டி இருக்கானா பொழைச்சிட்டானான்றது தெரியல. நேராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சித்திக்கும் தான் இதில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லும் போது இனிமேல் சந்திராவை பற்றி யாருமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா அப்படி என்னம்மா இவங்க பண்ணாங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் சிவனாண்டி அவள் கையாலேயே சுட்டுட்டா, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளோட கார்த்திக்கும் மயில்வாகனுக்கும் சரியான ஷாக் ஆகுது. என்னடா இது, இவன் வந்து சிவனாண்டியை சுட்டுட்டானா, எனக்கு இன்னும் இது கனவா நனவானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது நம்மளோட சந்திரகலா வந்து ஆத்திரத்தில் செம்ம கோவத்தில் இருக்காங்க. இப்போது நம்மளை பிளான் பண்ண ஒன்றுமே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு மருதை வந்து உள்ளே விட்டு இந்த குடும்பத்தையும் சாமுண்டீஸ்வரியால் என்னோட புருஷன் வந்து போயிட்டான், அதனால் இவளையும் வந்து நான் வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ண போகிறேன், அந்த கார்த்தியை தான் மெயினாக அழிக்கணும், அதுக்கு மருது தான் சரியான ஆளுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்க போது, கார்த்தி எப்படி குடும்பத்தை வந்து காப்பாற்ற போகிறான்னு சொல்லிட்டு சண்டே எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கான ப்ரோமோ ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.